விளமீன் 1650. இது 1000 ரூபா. சின்ன விளமீன் 1000. பாவக்காய் தான் முதலாவது இடம், ரெண்டாவது போஞ்சி. என்ன பாவக்காய் என்ன விலை? பாவக்காய் 2000 ரூபா. 2000 போயிட்டா இந்த கடவுளே. இது சின்ன காய் என்ன மீன் இந்த விலைன்னு சொன்னாங்க. மரக்கறியும் விலையை கூட்டிக்கொண்டு போனா சனங்கள்கிட்ட காசுகளும் இல்லை. எல்லாம் அதுதான் காயல். காயலுக்கு வந்து இந்த பக்கம் வந்து கருப்பா இருக்கு. சரி வந்து 100 ரூபா. கத்திரிக்காய் கிலோவுக்கு 400 ரூபா. தக்காளி கிலோவுக்கு 1000 ரூபா. 100 ரூபா இல்லோ 20 30 அதெல்லாம் ஒரு சீசனுக்கு தான் விற்கும். 1000 ரூபா. எல்லாம் 2000 மீன் ராசு கண்ட மாதிரி ஜனம் அதுதான் கிலோ 300. சின்ன ஒட்டி ஒட்டி சின்ன ஒட்டி 2000 ரூபா போகுது. 1000 ரூபா போகுது. இப்ப ஐயா கொஞ்சம் மீதா மீன் பிறட்டாசிக்கு பொழுது அதுக்கப்புறம் முறை. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நிற்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் கேகேஎஸ் வீதி கொக்குவிலில் உள்ள கொக்குவில் சந்தையில் நிற்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி 6ஆம் மாதம். இன்றைய நாளில் மீன்கள் மரக்கறிகள் இந்த விழா பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஜாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதி கொக்குவில். இந்த கட்டத்தில் வந்து கொக்குவில் சந்தை இயங்குது. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் பெரிய பழக்கடைகள் எல்லாமே பாருங்கள். யூனிவர்சிட்டி பேங்க் எல்லா இதுலேயுமே இருக்குது. இப்போ இன்றைய நாளில் சந்தை நிலவரம் பார்ப்போம். பாருங்க மீன் எல்லாமே இப்போ வந்து ஒன்று இருக்குது. நேரம் 9 ஆகுது. மீன் எல்லாம் அப்படியே வந்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம வந்து மீன் சந்தை எங்குது. அதில் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறி இறைச்சி எல்லாமே இங்கே இருக்குது. அதில் நீளம் பண்ணிங்கன்னா இங்கே வேண்ட மீனை இங்கே கொடுத்து அப்படியே வெட்டி வாங்கக்கூடியதாக இருக்கும். சனம் வந்து வளமையை விட குறைவாக தான் இருக்குது. இப்போ சந்தை வழி எல்லாமே சனம் வளமையை விட குறையுது. ஏன்னா மீன் வந்து கடும் விலை, அதனால் சனம் ஏன்னா குறைவாக தான் இருக்குது. மீன் அப்படியே இப்போ வருது மீன் பாருங்க. அப்படியே நீலக்கால் நண்டு எல்லாமே அப்படியே வந்து இது கயலா? இது சரி சிறையாவா கயலா? சிறையா. கயல் வந்து முதுகு கருப்பா இருக்குமா? இது வந்து சிறையா. என்ன விலை? அதுதான் கயல். கயலுக்கு வந்து இந்த பக்கம் வந்து கருப்பா இருக்கு. சிறையா. ஏன்னா இந்த கருப்பு தான் டிஃபரெண்ட். என்ன விலை கயல்? 1200 ரூபா கிலோ. சரியா? 1000 ரூபா. கனவா என்ன மாதிரி? கனவா 2000. இதில் நல்ல ஒட்டி எல்லாம் இருக்கு. ஒட்டி ஒட்டி வந்து 1600 ரூபா. ஓரா வந்து 1600 ரூபா. இதான் வந்து மீன்களோட விலைவரம். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல, முதல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல இருக்கு. நல்ல ஓரா இருக்கு, விலை இருக்கு. பாறை நல்ல பாறை. பெரிய தூக்கி கொண்டு பாருங்க, அப்படியே பங்கு போட்டு வச்சுருக்கோம். அப்படியே ஆனா என்ன பாரு 2000 பாரு என்ன இல்லை 2000 பாரு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இது விலைகள் வந்து குறைந்த பாரு இல்லை. பாரு 2000. கனவா இருக்குது. ஒரு பெரிய திருக்க பங்கு கயல். நல்ல கயல் மீன் இருக்கு பாருங்க. அப்படியே பாரு பேர மஜான் இப்போ 1700 ரூபா. கொஞ்சம் மீனோட தட்டுப்பாடு தெரியும் தானே. விலை மீன் 1650. இது 1000 ரூபா. சின்ன விலை மீன் 1000. சின்ன விலை 1000. கயல்
கைமீன் ஒரிஜினல் இது கைமீன்ல எல்லாம் வேற மன்னார் மீன் எல்லாம் விற்கிறாங்க அது விலை குறைஞ்ச சாமான் இது 1600 நல்ல கைமீன் ரைட் ரைட் இது சனம் சில பேருக்கு தெரியா ஏமாத்துவாங்க வேற மீன் அது விலை குறைஞ்ச 800 கைமீன் இருக்கு அதைத்தான் விற்பாங்க இந்த மீன் நல்ல மீன் சரி சரி வேற என்ன ஓரா ஓரா 1000 ரூபா நண்டு நண்டு 2800 கொம்பனி நண்டா திருவன் 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 என்ன விலை கிலோ 750 ரூபா 750 ரூபா இப்படி பாத்தீங்கன்னா மீன்களோட விலையில் போகுது இங்க சின்ன திராளி 250 ரூபா கிலோ மீன் விலையில மாதிரி குறையில என்ன 250 ரூபா மீன் விலையில மாதிரி குறையில என்ன விலை குறையில கொஞ்சம் எப்போ குறையும் என்ன மாதிரி என்ன மாதிரி மீன்களோட விலையில எப்படி போகுது இப்ப ஐயா கொஞ்சம் மீதா மீன் புரட்டாசிக்கு மீன் இருக்கு அதுக்கப்புறம் குறையும் சரி சரி இப்ப இதுதான் மாயத்துக்கு மேற்பட்டு என்ன மாதிரி இந்த ஓரா என்ன விலை கிலோ 1000 கிலோ 1000 ரூபா ஓரா இது என்ன மீன் ஐயா இது கடவாச்சல்ல கிலோ 300 ரூபா இது கிலோ 300 சின்ன ஒட்டி ஒட்டி சின்ன ஒட்டி சரி சரி ரால் என்ன மாதிரி ஐயா 900 ரூபா கொடுத்தான் கை வாங்க நீ ஏற்று போடு இதனை 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 வச்சுக்கிங்க இது ஜப்பான் கிலோ 300 ஜப்பான் அது வேண்டல அது சரி பொரியலுக்கெல்லாம் ரைட் ஓகே சரி நன்றி ஓகே நல்ல பெரிய விழா மீன் எல்லாம் பாருங்க குண்டுமண்டா ஓரா திருவனாகும் திருவன் 2000 ரூபா விழா மீன் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா இது இது திருவண்ணல இது என்ன விலை 1000 ரூபா திருவன் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கணவாய் இறால் இது விலை எல்லாம் இருக்கு ஆனா கணவாய் என்ன விலை 1700 வந்து 1800 ரூபாயா எங்கள் மீன்லாம் வந்து பாருங்க என்ன சின்ன விலை பார்த்தீங்கன்னா மீன்கள் விலை போகுது ஆனால் அன்றைக்கு சனம் எல்லாம் செய்யாமல் கூட மீன் விலை போன பிறகு சனம் வந்து சந்தையில் செய்யான குறைவை தந்துருக்காங்க சந்தை வழிய மீன் முறைவு விலை கூட அதை பார்த்தீங்கன்னா சனம் வந்து செய்யான குறைவை தந்துருக்கு மீன் அங்கே தான் நிறைய கொடுக்குறீங்க ஆமா இவ்வளவு என்ன விலை குழம்புனப்பூ 1100 பாறை பாரு 2000 ரூபா என்ன மீன் பெருசு பங்கு ஓடுறீங்க இதெல்லாம் 2000 என்ன மீன் இது பாரு பாரு பாறை தான் பெரிய பாறை பங்கு சரி சரி கனவா என்ன விலை கடமை 2000 ரூபா போகுது இட்லி 1000 ரூபா போகுது சிறுக்கு 1500 ரூபா போகுது பெரிய எதிர்க்கேண்ணா எப்படி மீன்களை விலை எப்படி போகுது குறையுமா சரியான விலையா எப்போ குறையும் ஐயோ அது உண்மையா அந்த அரசாங்கம் இந்த மீனை குறைச்சி விட்டா நல்லதானே அதான் அதான் இப்ப இருக்கிற கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பிட இல்லாம இருக்கு எல்லாம் 2000 3000 ஐயா சாப்பிடு ரஜி பண்ணலாம் மீன் ராசு கண்டு மாதிரி ஜனம் போய் சாப்பிடலாம் அதான் அதான் டெய்லி சாப்பிடலாம் அதான் 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 சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கனவு இப்போதைய பிள்ளைகளுக்கு கனவு ஒன்றும் தெரியாது தெரியாது இரண்டாவது விலை ரஜியை விட கடல் உணவுலாம் சத்து கூட சத்து கூட காசு உழைப்பு அதான் 2000 சம்பளத்தை கொடுத்து போட்டு சாப்பிடுறது அதான் அதான் அப்ப அப்படி ஒரு 9 அப்படிதான் குறையும் 8 9 தான் குறையும் நான் இதை சரி ஓகேம்மா நன்றியா நன்றி என்ன விலை அதெல்லாம் குளரை கொண்டு போங்க தாயிட்ட காசு இருக்கு நாங்க 2-3 ஆளுகளை கொடுத்து விடுறோம் திண்டு வளர்ற வயசு இல்லை ஆமா நல்ல காயில நல்ல கருப்பா இருக்கு கையில சரி சரி இதுல என்ன மாதிரி விலை இது கையில இது வந்த விலை தான் என்ன விலை 1000 சரி ஓகே நன்றி நன்றியா இப்படியே மீன்லாம் வாங்கிட்டீங்களா வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இந்த ஐயா வளமையாக இருக்கார் இதில் வளமையாக இருப்பார் வந்து ட்ராக்ஸு உடுப்பு எல்லாமே வைத்து கொண்டு இருப்பார் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எதன விலை இதெல்லாம் 300 ரூபா செட்டாக இருக்கா ஸோ இது மட்டுமா பெரிய மட்டுமா செட்டா பெரிய மட்டும் அது மாதிரி இங்கே ட்ராக்ஸு சொல்லுவாங்க ட்ராக்ஸ் சொல்ல மாதிரி 1000 ரூபா இப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஐயா நடுவே இருப்பார்
இந்த லெகின் அது எல்லாமே இருக்கும் அந்த இது விற்று கொண்டு இருக்கிறதுல நீங்கள் வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் வணக்கம் ஐயா மரக்கறியெல்லாம் இங்கே பப்பாசி படத்தில் இதை பாருங்க பிடிக்காது என்ன இலவாசி படம் ரைட் என்ன மாதிரியா முருங்கைக்காய் என்ன விலை முருங்கைக்காய் 2000 ரூபா கிலோ கத்திரிக்காய் கிலோவுக்கு 400 ரூபா தக்காளி கிலோவுக்கு 1000 ரூபா கேரட்டு கிலோ 800 ரூபா உருளைக்கிழங்கு கிலோ 250 ரூபா வெங்காயத்தாள் இந்த முறை வெங்காயத்தாள் என்ன விலை 800 ரூபா வெண்டிக்காய் கிலோ 200 ரூபா புடலங்காய் 150 ரூபா பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே இருக்கையாட்ட என்ன மாதிரி போகுது வியாபாரங்கள் தம்பி சாமான்கள் விலையில வரைக்கும் வேற பொருளாதாரங்கள் எல்லாம் தடை கொண்டு இருக்க வியாபாரங்கள் குறைவாத்தான் இருக்கையா மீன் விலை கூடி சந்தையில சனமே இல்லை பாத்தீங்களா மீன் இந்த விலைன்னு சொன்னாக்க மரக்கறியும் விலையை கூடி கொண்டு போனா சனங்கள்கிட்ட காசுகளும் இல்லை எல்லாம் கஷ்டம் தான் இருக்கு. சரி ஓகே சரி நம்ம என்ன விலை கீரை கட்டு 100 ரூபா அப்படிங்கிற எல்லா வகையும் எல்லாம் இருக்கு பாருங்க எல்லா வகையில் என்ன தேங்காய் விலை எப்படி இருக்கு இப்போ தேங்காய் 100 ரூபா தேங்காய் இதெல்லாம் 100 ரூபாயா தேங்காய் வந்து 100 ரூபா ஜெஃப்னா பாலா யூடியூப் வணக்கம் என்ன மாதிரியா சின்ன வெங்காயம் என்ன விலை 350 ரூபா கிலோ 350 ரூபா பெரியவங்க பீட்ரூட்டு 400 ரூபா சரி ஓகே எப்படி மரக்கல விலை எப்படி இருக்கு இப்ப ஒரு நாளைக்கு ஒரு விலையா போகுது மரக்கரு ஒரு நாளைக்கு ஒரு விலை ஹோல்சேலுக்கு 150 100 ரூபாய்க்கு மித்த ஒரு 100 ரூபா இல்லோ 20 30 அதெல்லாம் ஒரு சீசனுக்கு தான் விற்கும் குடிச்சதா இருக்கு எந்த பொருளும் சார் என்ன பிரச்சனை ஒருக்கா விற்கும் ஒரு காரணம் எல்லா பொருளும் அப்படித்தான் தனியா ஒரே ஏதா விற்க மட்டும் இல்லை ஒரே ஏதா மலிக்க மட்டும் இல்லை. இப்ப கூட விலையில நிக்குது என்ன மரக்கறி கூட விலையில நிக்குது இப்ப மரக்கறிகள் இப்ப கூட விலையில போஞ்சி பாவக்காய் தான் முதலாவது இடம் ரெண்டாவது போஞ்சி என்ன பாவக்காய் என்ன விலை பாவக்காய் 2000 ரூபாய் இது சின்ன காய் என்ன 4000 வித்தது முருக்கங்க ஜனம் பண்ணினது பாவக்காயும் 4000 வந்தாலும் போட்டுங்க போஞ்சி என்ன விலை போஞ்சி இப்ப 1000 சரி ஓகே சரி தேங்க்ஸ் இப்படியே இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கோவா என்ன விலை 250 ரூபா அந்த மாதிரி ஐயா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இல்ல வகையிலும் வச்சுக்கிறார். கீரை என்ன மாதிரி கொண்டாங்காணி வெள்ளார முடிஞ்சோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை பாருங்க நல்லா இதாக இருக்கு. ஆனால் இப்போ 800 ரூபாய் என்ன 800 ரூபா. அது மாதிரி இப்படி வந்தீங்கன்னா இங்கால இறைச்சி கோழி இறைச்சி கடை ஆட்டிறைச்சி கடை எல்லாமே இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மீன்களை வெட்டி வாங்கிட்டு போகக்கூடிய இருக்கு. வந்தீங்கன்னா நீங்கள் மீன்களை வாங்கி போட்டு இங்கே கொடுத்து அப்படியே வெட்டி வாங்கிட்டு போகக்கூடியதாக இருக்கும். 4-5 பேர் வந்து மீன்களை அப்படியே வெட்டி கொடுத்துருக்கணும். இதில் மீன்களை வாங்கிட்டு நீங்கள் இதில் அப்படியே கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வரைக்கும் அப்படியே கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகலாம். பாருங்க அப்படியே சந்தைக்கு போயிட்டு வர வழியில் அந்த கேகேஎஸ் வீதியில் சின்னம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆட்டம் வந்து பாருங்க வந்து சின்னம் எடுக்கிறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதி கிண்டு கொடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சின்னம் எடுக்கிற இடம் பாருங்க ரோட்டை பாருங்க அவ்வளோ ரோட்டம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கொக்குவில் சந்தையில் உள்ள மீன்கள் மரக்கறிகள் விலைவரம் காட்டியிருப்பேன். இதே போல சந்தைகள் வாங்க மாட்டா மறக்காம ஜெஃப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.